பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்பி கார்ன் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் சண்டே ஈவினிங். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு பவுலில் ஸ்டீல் பவுலில் போட்டு வாட்டர் ஊற்றி சால்ட் அதில் போட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes அது வந்துட்டு நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதில் இருக்கிற அந்த வாட்டர் இன்வெஸ் எல்லாமே போனதுக்கப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் இதை வந்துட்டு உள்ளே போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுங்க பின்னாடில இருந்து கொட்டுது சார். ஸ்ப்ரெட் பண்ணுங்க ரைட்டா. இதுல கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போதும் என்ன. இப்போ அது வந்துட்டு ஹேண்ட் வெயிட் பண்ணுங்க கையாலேயே இந்த மாதிரி நல்லா வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைதா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போதும்டா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக லிட்டில் பிட். ஓகே என்ன. போதும். நெக்ஸ்ட் என்னது? இது வந்துட்டு அரிசி மாவு. ரைஸ் ஃப்ளார். enough. ஓகே, இப்போ mix நம்ம பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க நல்லா பண்ணுங்க போலாம். அதிகமாக ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஒரு பேன்ல வந்துட்டு ஆயில் ஊற்றி கொஞ்சம் விட்டுருக்கேன். ஒண்ணே உள்ள போட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுடலாம். ஒன் செகண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஹெல்ப் வேணும். அதனால நான் பண்ணல. தெரிக்கும் இது. அதனால அப்பாவே பண்ணட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே பேபி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நீங்க நல்லா ட்ரை பண்ணி நல்லா சாப்பிடுங்க. பாய்.